الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الله الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். மீலாதுன் நபியினுடைய தொடர்பயான்கள் உலகம் முழுக்க நடைபெற்று வருகிற இந்த வேளையில் இன்றைய தினம் நாம் இந்த தலைப்பில் அல்லாஹுவின் ரசூலினுடைய வாழ்க்கையின் சில வரிகளை, வாக்கியங்களை, நிகழ்வுகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களில் செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு தொடங்குகிறேன். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்பட்ட சஹாபாக்களை தான் இங்கே தலைப்பில் சாதனையாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆன்மீகத்திலே கரைகண்டு சாதனை படைத்த சஹாபிகள், ஆட்சி கட்டிலே ஏறி அமர்ந்து உலகத்தினுடைய ஆட்சி மன்றத்திற்கு முன்மாதிரியாக சாதனை படைத்த சஹாபிகள், பொது சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அற்புதமான சாதனைகளை உலகத்திற்கு நிகழ்த்திய சஹாபா பெருமக்கள், இப்படி பல்வேறு துறைகளிலும் உலகத்தில் என்னென்ன சாதனைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சமூகம் செய்தது என்பதை எண்ணி பார்க்கிற அதே நேரம் அந்த சத்திய சஹாபாக்கள் யார், அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு என்ன, அவர்களை பின்பற்ற வேண்டுமா, நேசிக்க வேண்டுமா, அவர்கள் போன பாதையிலே நாமும் போக வேண்டுமா, சஹாபாக்கள் நபிகளாரோடு கொண்டிருந்த தொடர்பு எப்படி இருந்தது என்பதை குறித்தெல்லாம் நாம் இந்த தலைப்பிலே அலச வேண்டும். எனவே நாயகம் அறிமுகப்படுத்திய, நாயகம் உலகத்திற்கு ஈர்த்து வந்த அந்த சாதனையாளர்களான சஹாபா பெருமக்கள், அவர்கள் ஆகப்பெரிய மனிதர்கள் என்று சொல்லுவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹுவின் ஒரு சான்று போதும். அல்லாஹ் அவர்களையும் அவர்கள் அல்லாஹுவையும் பொருந்திக் கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். குர்ஆனில் 3 வகையான முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன் என்று தொடங்குகிறது ஒரு வசனம். மக்காவிலே இருந்து புலம்பெயர்ந்து போன சஹாபாக்கள், இது குரூப் 1. அடுத்த ஆயத்து வல்லதீன தபவ்வஉ الدار والஈமான மின் قبلهم, அவ்வாறு ஹிஜ்ரத் என்கிற நாடு துறந்து வந்தவர்களுக்கு எல்லா விதமான சலுகைகளையும் தந்து அரவணைத்த அன்சாரிகள், இது குரூப் 2.
முஹாஜிர்கள் ஒரு குரூப், அன்சாரிகள் ஒரு குரூப், மூணாவது குரூப் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். மூணாவது பிரிவு யார் தெரியுமா? கியாமத்து வரை பின்னாலே வர இருப்பவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? முன்னாலே போனவர்களுக்கு துஆ செய்வார்கள். சஹாபாக்களுக்கு துஆ செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை உண்டு என்பதை இந்த ஆயத்து உணர்த்துகிறது. மொத்த முஸ்லிம்கள் 3 தான், 4வது பிரிவு இல்லை. முஹாஜிர்களுக்கு மரியாதை செய்தவர்கள், அன்சாரிகளுக்கு மரியாதை செய்தவர்கள், இவர்களுக்கு துஆ செய்தவர்கள். இதுதான் 3 பிரிவு. 4வது ஒரு பிரிவு இல்லை. எல்லா காலத்திலேயும் ஒரு சப்தம் ஒன்று இந்த உம்மத்திலே கேட்டிருக்கிறது. என்ன சப்தம்னா, நஹ்னு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன். நாமளும் மனிதர்கள், அவங்களும் மனிதர்கள். சஹாபாக்களை எல்லாம் எதுக்கு பின்பற்றணும்? ரசூலுல்லாவை பின்பற்றினா போதுமே. அபூபக்கர் அப்படி பண்ணிட்டாரு, உமர் இப்படி பண்ணிட்டாரு, உஸ்மான் அப்படி பண்ணிட்டாரு, அவங்களையெல்லாம் பின்பற்றணும்னு அவசியம் இல்லை. உமர் கொண்டு வந்ததையெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் நல்லா சொல்றதுன்னா, அவங்க பேசின வார்த்தைகள்லயே சொல்றதுன்னா, உமர் இந்த மார்க்கத்திலே கை வைத்து விட்டார். இப்படியெல்லாம் தகாத வார்த்தைகளை, தடித்த வார்த்தைகளை சஹாபாக்கள் விஷயத்தில் பேசி வந்திருக்கிறார்கள். சரி, சஹாபாக்கள் உண்மையாகவே அவர்களின் நிலைப்பாடு என்ன, அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். முதல்ல சஹாபி அப்படிங்கிறது அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஆகப்பெரிய பெருட்கரும் பேரருள். நம்மளுக்கெல்லாம் ஆசைதான், நாயகம் கூட பிறந்திருக்கலாம், நாயகம் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்திருக்கலாம், நம்மளும் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிருக்கலாம். ஆசை உண்டு, ஆனால் பிறக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கவில்லை. சஹாபா என்பது டிகிரி அல்ல. ஒரு யூனிவர்சிட்டியில 3 வருஷம் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே 4 வருஷம் முடிச்ச உடனே கொடுக்கிறதுக்கு சஹாபி என்பது டிகிரி அல்ல. சஹாபா என்பது எந்த டிப்ளமோ அல்ல. சஹாபா என்பது முயற்சியால் பெற முடியாது, வழியாக ஆகலாம். நீங்களும் நானும் முயற்சித்தால், அல்லாஹ் ரசூலின் வாக்குப்படி வாழ்வுபடி வாழ்ந்தால், இரவு தொழுகை உட்பட, உபரி நோன்புகள் உட்பட வலிமார்களினுடைய அமல்களை, அந்த சின்னங்களை பின்பற்றினால் நாடும் நீங்களும், ஏன் உலகத்தினுடைய எந்த முஸ்லிமும் பலியாகிவிட முடியும், சஹாபியாக முடியாது. சஹாபி நாயகம் வாழ்ந்த காலத்துல பிறக்கணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணணும். பிறக்கணும், பிறக்கிறது மட்டுமல்ல, நாயகத்தை பார்க்கணும். பார்க்கிறது மட்டுமல்ல, ஈமான் கொண்டு பார்க்கணும். ஈமான் கொண்டு பார்த்தது மட்டுமல்ல, நாயகம் மௌத்தா போற வரையும் அல்ல, இவரு மௌத்தா போற வரை ஈமானோட இருக்கணும். இதுக்கு பேர் சஹாபி. சஹாபி அப்படிங்கிறதுக்கு கிதாபுகள்ல தர்ற டெபினிஷன், வரையறை என்ன தெரியுமா? நாயகத்தை பார்த்திருக்க வேண்டும். பேசியிருக்கணும்னு அவசியம் இல்லை, கை கொடுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, நாயகத்தை பார்த்திருக்க வேண்டும். ஒண்ணு, ஈமான் கொண்ட நிலையில் பார்த்திருக்க வேண்டும். ஏன்னா அபூஜகளும் நாயகத்தை பார்த்தான், அபூஜகளும் பார்த்தான். ஆனா அபூஜகல் பார்வை அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்று பார்த்தான், அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மதுன்னு பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மதுன்னு பார்க்கணும். பார்க்கணும், ஈமான் கொண்டு பார்க்கணும். மூணாவது, அந்த ஈமானில் இவர் மௌத்தாகிற வரை நிலைத்திருக்க வேண்டும். இவருக்கு பெயர் சஹாபி. நிறைய பேர் நாயகத்தை பார்த்ததில்லை. சஹாபாக்கள் பக்கத்திலே போய் பேசியதில்லை, கைலாகு செய்ததில்லை, ஆலிங்கனம் செய்ததில்லை, சபையில உட்கார்ந்ததில்லை. தூரத்திலே இருந்து ஹஜ்ஜிலே பார்த்தார்கள். அதோ அங்கே ஒட்டகத்தின் மீது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்தவரெல்லாம் சஹாபி. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மிஞ்சி போன சின்ன வயசு சஹாபி. அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றாங்க காபத்துல்லாவுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாப் சுத்திட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல நின்னுட்டு, அங்க பார் அங்க வர்றாங்கல்ல, அவங்க தான் ரசூலுல்லாஹ்னாங்க. இப்படி எட்டி அந்த குழந்தை பார்த்துச்சு, அவ்வளவுதான், அவர் சஹாபியாகி விட்டார். தூரத்தில இருந்து நாயகத்தினுடைய பார்வை தரிசனம் கிடைக்கப்பட்டவர்களுக்கு பெயர் சஹாபாக்கள். நான் சஹாபிகளை பற்றி, நாயகம் உலகத்திற்கு தந்த பெரிய சொத்து சஹாபாக்கள்.
உலகத்தில் எந்த தலைவனும் தங்களுக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவர்களை இவ்வளவு பெரிய சாதனையாளர்களா யாரும் கொடுத்ததில்லை. தலைவர்களோடு இயக்கம் முடித்து போய்விடும், கொள்கை முடித்து போய்விடும். ஆனால் தலைவர்கள் உருவாக்கிய கொள்கையை அதற்கு பின்னாலே உள்ளவர்கள் எடுத்து நடந்து உலகத்தில் போற்றுதலுக்குரிய பெருமைக்குரிய சாதனையாளர்களாக திகழ்ந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் தான் அந்த வாய்ப்பு. 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படியே நாயகத்தின் செயல்பாடுகளை அமல்படுத்தினார்கள். பொதுவாக ஒரு தலைவன் இடம்பெயர்கிற போது அந்த இடத்திலே நின்று அந்த தலைவனின் கனவுகள் அத்தனையும் இந்த பூமியில நனவாக்குவதற்கு பயன்பட்டவர்கள், அதை எடுத்து கொண்டு வந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு சில அறிவிப்புகளில் சஹாபிகளின் எண்ணிக்கை 1,24,000 பேர் நபிமார்களைப் போலவே சொல்லப்படுகிறது. ஹஜ்ஜில இருந்தது 1,16,000 பேர் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஹஜ்ஜில இருந்தது. மொத்த சஹாபிகள் 1,24,000 சில்லறை நபிமார்களுக்கு ஈடாக. ஒரு சில ஆஷிகுர் ரசூல்கள் இந்த விஷயத்தை எழுதுகிற போது இப்படி சொல்லுவார்கள், இந்த உம்மத்தின் ஒவ்வொரு சஹாபியும் கடந்த காலத்தின் ஒவ்வொரு நபிக்கு சமம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஃபக்தாரஹுமுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி, தன்னுடைய நபிக்கு யார் தோழராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்தார். இதையெல்லாம் உங்களுக்கு முன்னரையாக சொல்ல வருவதன் நோக்கம் என்ன தெரியுமா? எந்த காலத்திலேயும் இறக்கிற வரையிலும், நம் சந்ததிகள் இறக்கிற வரையிலும் சஹாபிகளை சன்னப்படுத்தி அவர்களை மலிவுபடுத்தி பேசுகிற எந்த வாசகமும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாவு அழுகி போய்விடும். இன்றைக்கு சில பேர் அப்படி பேசுகிறார்கள். சஹாபாக்களையும் விமர்சிக்கிற மேடைகளை நீங்கள் காணுகிற சூழ்நிலை வருவதால் சஹாபாக்களினுடைய மரியாதையை, அகமியத்தை, அவர்களின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக உலமாக்களுக்கு உண்டு. உமர் அப்படி பண்ணி போட்டாரு, உமர் இப்படி பண்ணி போட்டாருன்னு என்னமோ லாரி ஓட்டுற உமரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஒரு ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, ஒரு கண்ணியம் இல்ல. எல்லா சஹாபிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த உம்மத்துக்கு வலியுறுத்தி சொன்ன வாசகம் நான் ஆரம்பத்தில் ஓதிய நபிமொழி. நான் அதற்கு அர்த்தம் சொல்லுகிற போது அதனுடைய கனபரிணாமம் உங்களுக்கு புரிய வரும் என்பதற்காக சொல்லுகிறேன். அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், என் சஹாபிகளை குறை கூறாதீர்கள். நாயகம் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் பெயரால் கேட்கிறேன், அல்லாஹ் பி அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய சஹாபாக்கள் விஷயத்தில் குறை கூறாதீர்கள். விமர்சன பொருளாக நீ வைப்பதற்கு அவர்கள் போவோர் வருவோர் அல்ல, அவர்கள் நாளாந்தர குடிமக்கள் அல்ல, அவர்களை தேர்வு செய்தவன் அல்லாஹ். சொல்லிட்டு ரொம்ப அழகான ஈமானுடைய அடிப்படை சார்ந்த ஒரு விஷயத்தை நாயகம் 2 வரியில சொல்றாங்க. என்ன தெரியுமா? அவர்களை நேசித்தவன் யாராக இருந்தாலும், சஹாபாக்களை நேசித்தால் என்னுடைய பிரியத்தின் காரணமாகத்தான் சஹாபாக்களை பிரியப்படுகிறான். அடுத்த வரி, அவர்களை யாராவது கோபப்பட்டால் என் மீது உள்ள கோபத்தினால் தான் அவர்களை கோபம் கொள்ளுகிறான். முடிஞ்சது. சஹாபாக்களை நேசிப்பவன் நாயகத்தை நேசிக்கிறான், சஹாபாக்களை கோபித்தவன் நாயகத்தை கோபிக்கிறான். இந்த உலகத்திலே நாயகத்தை கோபித்தவனுடைய கதி என்னவென்று தெரியும்? இம்மையும் மறுமையும் சேர்ந்து பாழாய் போய்விடும். அதனாலேதான் சஹாபிகள் குறித்த மரியாதை நெஞ்சத்திலே மிக உயர்வானதாக வைத்திருக்க வேண்டும். நாம் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலக புகழ் பெற்ற தப்சீர்கள்ல ஒன்னு தப்சீர் குர்துபி. சஹாபாக்களை பற்றி ஒரு இடத்தில் ஒரு செய்தி எழுதுகிற போது சஹாபாக்களை பற்றி இமாம் குர்துபி 2 விஷயம் சொல்றாங்க. நான் அந்த 2 விஷயம் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். முதல் விஷயம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நிறைய அற்புதம் நடந்தது அல்லவா? சந்திரன் பிளந்தது, மேராஜிற்கு போனார்கள், விரல்களிலே நீர் வந்தது, நாயகத்தின் உமிழ்நீர் பரக்கத்தானது, நாயகம் குடித்த பாலை நிறைய குடித்தார்கள். இப்படியெல்லாம் அற்புதங்கள் 1000க்கும் மேல்
அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த அற்புதங்களை தனியாக தொகுத்து ஹசாயிசுல் குப்ரா என்ற ஒரு கிதாபு 1000 அற்புதங்களுக்கு மேல் 1000 அற்புதங்களை தாண்டிய நபிகள் நாயகத்தினுடைய அற்புதம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். ஒரு கற்பனை, மேராஜ் இல்ல, ஷப்பு சதுர் இல்ல, இது இல்ல, விண் பிளந்தது இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்குவோம். இமாம் குர்துபி எழுதுகிறார்கள், லவ்லம் யகுன் லின்னபிய்யி முஅஜிஸத்துன் சிவ ஸஹாபத்தி லகபத்துஹு. ஸஹாபா என்கிற ஒரு அற்புதத்தை தவிர நாயகத்திற்கு எந்த அற்புதமும் இல்லை என்றால் அந்த ஒரு அற்புதமே உலகம் ஈமான் கொள்ளுவதற்கு போதும். காரணம், ஸஹாபா என்பது அவ்வளவு பெரிய அற்புதம், அவ்வளவு பெரிய அற்புதம். அந்த அற்புதத்தை நம்மாலே அதனுடைய பிரம்மாண்டத்தை விளங்க முடியவில்லை. சஹாபிகள் ஒவ்வொருவரும் இந்த உம்மத்தினுடைய மாபெரும் பிரம்மாண்டம். அதனால் தான் நாயகம் உலகத்திற்கு கொடுத்து விட்டு போன சாதனையாளர்கள் என்று அவர்களை பேசுகிறோம். குர்துபி இமாம் சொல்ற 2வது செய்தி, ஒரே ஒரு சஹாபி உயிரோடு இருந்தவரை, நாயகத்தை கண்ணாலே கண்ட ஈமானோடு பார்த்த ஒரே ஒரு நபர் உயிரோடு இருந்த வரைக்கும் இஸ்லாமிய போர்க்களம் தோத்ததில்லையா? தோத்ததில்லை, தொடர் வெற்றி. என்னைக்கு சஹாபாங்கிற சாப்டர் முடிஞ்சதோ, கடைசி சஹாபி அபு ஆமிர் துஃபைல் அவர் வஃபாத்தானதற்கு பிறகு, சஹாபாக்களினுடைய படலம் முடிந்து போன பிறகு, அடுத்த 2ஆம் கட்டம் வந்துவிட்ட போது, தாபிஈன்களின் காலம் ஆரம்பித்த போது, இமாம் குர்துபி எழுதுகிறார்கள், அதுக்கு பிறகு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்துச்சு. ஒரு நேரம் முஸ்லிம்கள் ஜெயிப்பாங்க, ஒரு நேரம் காபிர்கள் ஜெயிப்பாங்க. தொடர்ந்து எதுவரை இடைவிடாத வெற்றி என்று சொன்னால், ஒரு சஹாபி அந்த போர்க்களத்தில் உயிரோட இருந்துட்டாலும் முஸ்லிம் படை தோற்காது. நீங்கள் அல்லாஹ்வின் எவ்வளவு பெரிய அருளுக்குரியவர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு யதார்த்தம் இதில் தெரிகிறது. ஆக சஹாபா பெரிய அற்புதம் என்கிறார்கள் குர்துபி. சஹாபா இருக்கிற வரைக்கும் தோல்வி இல்லை என்கிறார்கள் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி. நாயகம் கொடுத்துட்டு போன சாதனையாளர்கள் அப்படி சாதனையாளர்கள். உலகம் பேசுகிற சாதனையை ஒரு 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு 10.5 வருஷம் இந்த பூமி பந்தை ஆளுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 10.5 வருஷ ஆட்சி இன்னைக்கு 1400 வருஷம் தாண்டின பிறகு உலகத்திலே ஒரு நாட்டை நிர்மாணிக்க விரும்புவோன், ஒரு தேசத்தை கட்டமைக்க விரும்புவோன், அதை சீரமைக்க விரும்புவோன் அத்தனை பேர் வாயிலும் வருகிறது, உமர் போல் ஆட்சி வேண்டும். உமர் என்கிற சாதனையாளரை சமைத்து தந்தவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு சஹாபியும் அவ்வளவு பெரிய நாயகத்தினுடைய அப்படியே பிம்பங்களாக வந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். தலைவர் போனதற்கு பிறகு அந்த தலைவரின் தடத்திலிருந்து சற்று மாறுபடுவார்கள் அடுத்த கட்ட தலைவர்கள். ஆனா அந்த போன ராஜபாதையில் அப்படியே போனவர்கள் சஹாபாக்கள். நாமளும் நிறைய சுன்னத்தை பின்பற்றோங்கிற நமக்கும் சஹாபாக்களும் வித்தியாசம் தெரியுமா? சின்ன சில உதாரணம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். ஒரு ஜும்மாவுடைய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப யாரோ அங்க உள்ள வர்ற இடத்துல வழியில நிக்கிறாங்க. வழியில நிக்கிறவங்கள வழியில நிக்க வேணாம், அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க, எதுக்கு நிக்கிறீங்கன்னு சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஸிமு மகானகும், அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க. நாம இங்க சில நேரம் இப்படி கூட்டத்துல அறிவிப்பு செய்வோம்ல, ஆங்காங்கே நிற்கக்கூடிய அறிவிப்பு செய்வோம்ல, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு, அங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம், உண்மை என்ன தெரியுமா? பக்கத்து சந்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு வந்துட்டு இருந்தவர் சந்துல உட்கார்ந்தார். எங்கங்க? அடுத்த ரோட்ல. நம்மள்ட்ட கேட்டா இது என்ன பைத்தியக்காரத்தனம், அவரையா ரோட்ல உட்கார்றாரு அப்படின்னு நாம நினைப்போம். நாயகத்தின் சப்தம் காதில விழுந்தால் அது சேரோ சகதியோ ரோடோ எது எந்த இடமோ அங்கே உட்கார்ந்து விட்டார்கள். அப்புறம் போய் சொன்னாங்க, உங்களை சொல்லல, அங்க பள்ளிக்குள்ள உள்ள போகாம அந்த வழியில நின்றுட்டு இருந்தவங்களை உட்கார சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்ன இங்க தெருவிலேயே உட்கார்ந்துட்டீங்க, வாங்கன்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு சின்ன சாம்பிள். நாயகத்தின் வார்த்தைகளுக்கான மரியாதை சஹாபாக்களிடம் எப்படி இருந்தது என்கிற வார்த்தை அது. ஒட்டகத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், மிகச்சிறந்த ஹதீஸ்களை வல்லுனர். உங்களுக்கு தெரியும்,
ஹதீஸ் அறிவிப்பாளர்களுடைய வரிசையில் அதிக ஹதீசுகளை அறிவித்த முதலிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது இடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது இடம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீசுகளை உலகத்திற்கு தந்ததில் மூன்றாவது இடத்தில் இருக்கிற இப்னு உமர் ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கிற போது ஒரு இடத்துல டப்புன்னு குனிஞ்சிட்டு திரும்ப எந்திரிக்கிறார். ஏன் குனிஞ்சிங்கன்னு கேட்கிறாங்க. அவருக்கு சொல்ற காரணம் நமக்கு சிரிப்பு வரும். அவர் என்ன சொல்றாரு, நானும் நாயகமும் ஒரு தடவை வந்தோம், நான் டபுள்ஸ்ல உட்கார்ந்து இருந்த பின்னால அப்ப இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக நாயகம் குனிஞ்சாங்க. இப்ப மரமே இல்லைன்னாலும் நான் குனிஞ்சிட்டு தான் போவேன். இப்ப மரம் இல்ல, எதுவும் தலையில தட்டவெல்லாம் இல்ல, அவர் பாட்டுல ஃப்ரீயா போலாம். ஆனா கரெக்டா பர்டிகுலரா அந்த இடம் வந்த உடனே டப்புன்னு குனிறாரு. ஒரு ருக்கு என்னன்னா, மரம் இருந்து குனிந்தார்களோ இல்லாமல் குனிந்தார்களோ, சில நேரம் நாம பேசுறோம்ல கண்மூடித்தனமாக பின்பற்றுதல், அந்த வார்த்தை சஹாபாக்களுக்கு பொருந்தும். நாயகத்தை அப்படியே அவர்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் அவர்களின் செய்கைகளை கூட வாஜிபான கடமையாக ஏற்றுக்கொண்டு உலகத்திலே செயல்பட்டவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள். ஒவ்வொரு சஹாபியும் சொல்லலாம் அப்படியே. அல்லாஹு அக்பர். 10.5 வருஷம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவர்மெண்ட் ஆள்றப்போ அன்னைக்கு இருந்த உலகத்துல பாதியை தாண்டிருச்சு இல்லையா? இவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு ஜனாதிபதி ஒட்டு போட்ட ஆடைகளோடு சுற்றுகிறாரு. அந்த ஒட்டு போட்ட ஆடைக்கு பின்னாலே இருப்பது யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜெருசலம் வெற்றி கொள்ளப்பட்டு பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை கையில வாங்க போகிற போது ஒட்டு போட்ட ஆடை. கூட போனவர் சொல்லுகிறார், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. சாலிம் சொல்றாரு, ஜனாதிபதி உடுத்தி இருக்கிற டிரெஸ் ஏலத்துக்கு விட்டா 4 திருகத்துக்கு கூட எவனும் வாங்க மாட்டான், அவ்வளவு மோசமா இருக்கு டிரெஸ். அவரும் சொல்லி பார்த்தார், பெரிய இடத்துக்கு போறோம், கொஞ்சம் டிரெஸ்ஸ மாத்திக்கலாமல்ல, வேலையை பாருன்ட்டார். எடுத்துக்கல. அவர் சாலிம் சொல்றாரு, ஹலீஃபாவோட டிரெஸ்ஸ கழட்டி ஏலம் விட்டா 4 திருகத்துக்கு கூட எவனும் வாங்க மாட்டான். ஒரு நாடு அல்ல, பல்வேறு தேசங்கள், பல லட்சக்கணக்கான சதுரமைல் பரப்பில் பரவி இருந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தன்னிகரற்ற ஜனாதிபதி 4 திருகத்துக்கு டிரெஸ். இன்னைக்கு சில அதிபர்கள் காலையில போட்டு மத்தியானம் 2 மணிக்கு கழட்டுற கோட்டு 12 லட்சம் ரூபா. நம்ம ஏன் பேரெல்லாம் சொல்லணும், சொல்லாமையே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. 12 லட்சம் ரூபா புரோட்டோகால் பிரகாரம் ஜனாதிபதி, பிஎம் இவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 3 டிரெஸ்கள் போடுறாங்க. அந்த மரபு முறை புரோட்டோகால் அப்படித்தான். அந்த அடிப்படையில் காலை 5:30 இருந்து மதியம் 1:30 வரைக்கும் உள்ள ஒரு கோட்டினுடைய விலை 12 லட்சம். அந்த கோட்டினுடைய கோடுகளில் அது அவருடைய பெயர் வருகிறது. கோட்டினுடைய கோடுகளில் உலகத்திலே பதவி கட்டலுக்கு வந்து உட்காருகிற போது எவ்வளவு தூரம் பப்ளிக்கினுடைய பணத்தை களவாடுகிறார்கள், சூறையாடுகிறார்கள் என்கிற ஆட்சியாளர்களை எல்லாம் பார்க்கிற போது 4 திருகத்துக்கு உள்ள ஒட்டு போட்ட டிரெஸ் போட்டுட்டு ஊர் உலகம் பூரா சுத்தன உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை என்னவென்று சொல்லுவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாயின் அச்சு முதுகிலே பார்த்த காரணத்தால் அதே போல வாழ்ந்தவர்கள். சஹாபிகள் என்றால் அதன் மறுபெயர் அதுதான். இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைத்த அத்தனையும் அப்படியே இந்த உலகத்தில் அமல்படுத்தி காட்டியவர்கள். சில பேர் கேட்கலாம், நபிமார்களை பின்பற்றணும்னு குர்ஆன்ல இருக்குது, அப்புறம் இவங்களை எல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணணுமா, பின்பற்றணுமா? சூரத்து தௌபாவில குர்ஆன்ல வாசகம் இது. வல்லதீன தபஊஹும், அன்சாரிகளை சொல்லுகிறான், முஹாஜிர்களை சொல்லுகிறான், கடைசியாக வல்லதீன தபஊஹும், அவர்களை பின்பற்றுபவர்கள் சொல்றான். இது எல்லாத்துக்கும் சேர்ந்தா ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதை மறுத்தால் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை மறுப்பதற்கு சமம். சஹாபிகள் என்பவர்கள் அவ்வளவு புனிதமானவர்கள். இதுல பல்வேறு சஹாபிகள், பல்வேறு வெரைட்டி, ஒவ்வொரு கோணத்தில் நபிகளாரிடத்திலே அறிமுகமாகி உலகத்திற்கு வெளியே வந்தவர்கள். சின்ன சின்ன சஹாபிகள்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள்ல 6 வயசு பையனும் இருக்கிறாங்க, 90 வயசு கிழவர்களும் இருக்கிறார்கள். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு பையன் மஹ்மூத் இப்னு ரபியன்னு பேர். அந்த பையனுக்கு மஹ்மூத் இப்னு ரபியா.
சஹீஹுல் புகாரில நிறைய இடத்துல அவருடைய அறிவிப்பு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளியில கிணற்றில இருந்து தண்ணீர் எடுத்து அவர் கொடுத்தார். அந்த தம்பி சின்ன பையன், ஒரு 6 வயசு. வாளியில தண்ணி எடுத்து கொடுத்த உடனே அதுல ஒது செஞ்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டாக அவர் மீது கொப்பளித்து விடுவார்கள். வாயில கொப்பளிக்கிறோம்ல தண்ணிய, குழந்தைங்க மேல கொப்பளிச்சு விளையாடுறது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் போகிற போக்கில இதையும் பதிவு செய்கிறேன். இவ்வளவு பெரிய ஈருலக தலைவருக்கு குழந்தைகளோடு கொஞ்சி குதூகலத்தோடு விளையாடவும் நேரம் இருந்திருக்கிறது. இன்னைக்கு நாம சொந்த பேர குழந்தைகள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட நம்மளுக்கு இல்ல. கொப்பளித்து விடுகிறார்கள். அந்த பையன் என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம பையன் மாதிரி இல்ல, அவர் விவரமான பையன். அந்த தண்ணியை எடுத்து மேல தடவிட்டார், ரசூலுல்லாஹ் கொப்பளிச்சு விட்ட தண்ணிய. ஏன்னா அந்த பையனுக்கு அந்த வயசுலயே தெரியும் இந்த உமிழ்நீருக்கு உலகம் தவம் கிடக்கிறது, இந்த உமிழ்நீருக்கு உலகம் தவம் கிடக்கிறது. இமாம் புகாரி அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. எப்படி வரும் தெரியுமா? சஹீஹுல் புகாரில எந்த இடத்துல எல்லாம் அவர் அறிவிக்கிற ஹதீஸ் வருதோ அத்தனை இடத்துலயும் அந்த அடைமொழியோட தான் போடுறாங்க. அன் மஹ்மூத் இப்னு ரபியா அல்லதி மஜ்ஜ ஃபீ வஜ்ஹிஹி அன்-நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் முகத்திலே துப்பினார்கள் அல்லவா, அந்த மஹ்மூத் அறிவிக்கிறார். அப்படிதான் வருது கிதாபு பூரா. ஒரு இடத்துல வந்த பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் அவருக்கு அறிமுகமே அப்படி ஆயிடுச்சு. இது போன்ற 6 வயது சிறுவர்களிலே இருந்து அத்தனை பேரும் ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு கோணத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக உயர்ந்த இடத்தை தர்ஜாக்களை பெற்றவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படி கொண்டு வந்தார்கள், உருவாக்கினார்கள், புடம் போட்டார்கள். ஒவ்வொரு சஹாபியையும் எல்லா சஹாபிகளிடத்திலேயும் ஒரே மாதிரியான அணுகுமுறை அல்ல. ஒரு சில பேர்கிட்ட கண்டித்ததுண்டு, சலாமுக்கு பதில் சொல்லாமல் இருந்ததுண்டு. ஒரு 2-3 நாள் வரை, சில சஹாபிகளிடம் 40 நாள் வரை பேசாமல் இருந்ததுண்டு. தங்களுடைய தோழர்களை பக்குவப்படுத்துகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தேர்ந்த அந்த ஏற்பாடு, நேர்த்தியான ஏற்பாடு, அதுதான் பின்னாளிலே அவர்களை பின்னாட்களிலே சாதனையாளர்களாக ஆக்கி காட்டியது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சாதனையாளரானா மிகப்பெரிய சாதனை. உமரை விட, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அத்தனை பேரை விட. காரணம் என்ன தெரியுமா? நாயக வஃபாத்திற்கு பிறகு இந்த மார்க்கம் முடித்து போய்விட்டது என்று நினைத்த போது எடுத்து தூக்கி நிறுத்தியவர்கள். பேராசிரியர் வில்லியம் லியரி, கிறிஸ்தவ பேராசிரியர், எழுதுறாரு, இஸ்லாம் 2வது தடவையாக நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு. யார? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி. என்ன 2வது தடவை நிறுவப்பட்டது? நாயகம் வஃபாத்திற்கு பிறகு மக்களுக்கு மத்தியிலே பலத்த சோகத்திற்கு இடையிலேயும் எழுத்து நின்று பேசுகிறார்கள். என்ன பேச்சு? யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை வணங்குனீங்களோ அவங்க போயிருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. மையாகுது மின்கும் முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. ஃபஇன்னல்லாஹ ஹய்யுல் லா யமூது. அல்லாஹ் உயிரோட இருக்கான், அவன் மௌத்தாக மாட்டான். நாமெல்லாம் வணங்குறது அல்லாஹ்வை. தயவு செய்து மார்க்கத்தில் ஸ்திரமா இருங்கன்னு சொல்லி கட்டுக்கோப்பாக அத்தனை பேரையும் ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை எடுத்து இந்த மார்க்கத்தை தொடர்ந்து நடத்தி சென்ற காரணத்தால் இஸ்லாத்தை 2வது தடவை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நிறுவியவர் என்கிற பெருமை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உண்டு. ஆண்டது என்னவோ 2 சில்லறை தான், ஆண்டது என்னவோ 2 ஆண்டுகள் தான். ஆனால் உலகத்தில் இந்த மார்க்கம் எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை கொடுத்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் முன்னாலே சொன்னபடி அதை அடுத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சாதனையாளர். இன்னைக்கு வரைக்கும் அல்ல, கியாமத்து வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் நடத்துற எவனும் உமருடைய ஆட்சி முறையை ஒரு தடவை படிச்சுட்டு போய் ஆட்சி பண்ணா தான் விளங்கும். எல்லா ஆளுநர்களுக்கும் கடிதம். யமனிலே ஒரு ஆளுநர், ஷாமிலே ஒரு ஆளுநர், கூபாவிலே ஒரு ஆளுநர், அத்தனை பேருக்கும் கடிதம். என்ன தெரியுமா? உங்கள் கதவு சாத்தக்கூடாது. நாட்டில் உள்ளவன் பூரா கதவு சாத்திட்டு தூங்கலாம் பப்ளிக்.
நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி, நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர், கவர்னர், உன் கதவு நடுச்சாவும் திறந்திருக்கணும். ஏன்னா பப்ளிக் எப்ப வந்து வேணாலும் உன்னை பார்க்கணும். உயர்ந்த ஆடை நீ அணியக்கூடாது, உயர்ந்த குதிரை நீ பயணிக்க கூடாது. அதாவது ஒரு ஆளுநரை நியமிக்கிற போது இவ்வளவு நேர்த்தியாக கண்டிஷன்களை, நிபந்தனைகளை வகுத்தளித்த ஒரே ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில கண்ட ஆட்சிதான் 10.5 வருஷ காலமாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மண்ணில ஏற்படுத்திய ஆட்சி. கவர்னர் கதவு சாத்திட்டு படுக்க கூடாதுன்னா, கவர்னர் உயர்ந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னா, உயர்ந்த ஒட்டகையில் அவர் பவனி வரக்கூடாதுன்னா, ஆட்சிக்கு ஒரு உமர், ஆன்மீகத்திற்கு ஒரு அபூபக்கர், அப்படியே வரிசையாக எல்லா சஹாபிகளும். ஒவ்வொரு சஹாபியை எடுத்தா உங்களுக்கான பாடம் இல்லாம ஒரு சஹாபியும் கிடையாது. நான் இந்த சஹாபியோட வரலாறு படிச்சேன், அவர் ஒண்ணு இல்ல நம்மள மாதிரி தான் நார்மலா இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்நார்மலாக ஏதாவது ஒண்ணு இருக்கும், நிச்சயமா இருக்கும். இயல்பு நிலையை விட கூடிய நிலையில் ஏதாவது ஒன்று இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைஃப லா அஸ்தஹி பிமன் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குகளே அவரை பார்த்து வெட்கப்படுறாங்க, நான் எப்படிப்பா வெட்கப்படாம இருக்க முடியும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வெட்க உணர்வு. 82 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடித்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னா நம்புறதுக்கு சிரமமா இருக்கலாம். 82 வருஷம் அவர்கள் பருவம் எய்திய காலத்திலே இருந்து வலது கையால் அவர்கள் மர்ம உறுப்பை தொட்டதில்லை. வெட்க உணர்வால், அவர்களே சொன்ன செய்தி, வெட்க உணர்வால். சுத்தம் செய்யாதீங்க வலது கையில அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. நீங்கள் மலஜலம் கழித்து விட்டதற்கு பிறகு சுத்தம் செய்வதற்கு இடது கைதான், வலது கை அல்ல அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. வாழ்நாள் முழுக்க வலது கையால் தொடுவதில்லை என்றால், நிறைய சின்ன சின்ன விஷயங்களாக உள்ளே போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை நாம் உரசி பார்த்தால் இயல்பு வாழ்க்கை அவர்களிடம் இல்லை. இயல்பை விட தாண்டி அப்நார்மல் அங்க இருந்திருக்காது. நின்னுட்டு குளிச்சா, நின்னு குளிக்க கூடாதுன்னு இல்ல, தாராளமா குளிக்கலாம். நின்னுட்டு குளிக்கலாம், உட்காந்துட்டு குளிக்கலாம், சேர் போட்டு குளிக்கலாம், எப்படி வேணாலும் குளிக்கலாம். நின்னுட்டு குளிச்சா எனக்கு என்னமோ மனசுல வெக்கமா இருக்குதுன்ட்டு காலம் பூரா உட்காந்து தான் குளிப்பாங்களாம். சம்மணம் போட்டு உட்காந்துட்டு குளிக்கிறது. ஏன்னா அது என்னமோ தெரியல, நின்னுட்டு இருக்கிறப்போ அது ஒரு மாதிரியான அசூசையா இருக்கு எனக்கு. அதனால வாழ்க்கை பூரா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நின்று கொண்டு குளித்ததில்லை. நாம இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு நினைப்போம். ஒரு வாழ்க்கையில இவ்வளவு தூரம் சின்ன சின்ன விஷயங்களிலே கூட தூய்மையை வைத்துக் கொண்டு வாழ முடியுமா? அதனால்தான் உலகத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த போது அந்த இழப்பிற்கு முழு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். அவங்களால தாங்க முடியல. இந்த சஹாபிகளை எல்லாத்திலையும் கூட ஒட்டுமொத்த சஹாபிகள் எல்லாரும் ஒரே தர்ஜா இல்ல. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் தரம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பின்ன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு முஆவியா ரலியல்லாஹு. இதான் தரவரிசை. ஷியாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வைப்பார்கள். நாம் சஹாபாக்களை பற்றி பேசுகிற போதே அது குறித்த அகீதாவையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். வரிசையே அதுதான். அபூபக்கரை உமர் எப்போதும் தாண்ட முடியாது. இந்த ரெண்டு பேரையும் உஸ்மான் எப்போதும் தாண்ட முடியாது ரலியல்லாஹு அன்ஹு. சக்கராத்தில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுதினம் வஃபாத் ஆகிறார்கள். 2 நாள் இருக்கு. படுத்திருக்கிற போது இஷா தொழுக முடியல. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட நேரம் ஆயிடுச்சு, எந்திரிக்கல. தண்ணி ஊத்துனாங்க, எந்திரிக்கல. அப்புறம் கடைசியில பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் மக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க இஷா தொழுகாம. இரவினுடைய 3ல ஒரு பகுதி போயிருச்சு, எழுப்பி பார்க்கலான்னு எழுப்பிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி, அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னாங்க. இல்லை, வன்னாசி யன்ததுரூனக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உங்களை எதிர்பார்த்து எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் இன்னும் தொழுகல. ஹதீஸ்ல வருது, ஃபத்தகா அலல் அர்தி லியகூம், கைய கீழே ஊண்டி எந்திரிக்கிறதுக்காக ஊண்டி எழுந்து திரும்ப விழுந்து விட்டார்கள்.
திரும்ப மயக்கம். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப எழுப்பி திரும்ப தண்ணியை ஊத்தி திரும்ப ஊண்டி திரும்ப விழுந்தார்கள் 3 முறை. 3வது தடவையும் விழுந்ததற்கு பிறகு தண்ணியை ஊத்த சொன்னாங்க. மேல சப்பா அலைய சப்பா ஊத்தி விட்டாங்க தண்ணிய. முழிச்ச உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முரு அபூபக்கர் யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர்ட்ட மக்களுக்கு தொழ வைக்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. பக்கத்துல நின்றுட்டு இருந்தது ஆயிஷா அம்மா. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, எங்க வாப்பா எங்க தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொஞ்சம் மனோதிடம் கம்மி, ரொம்ப பலவீனமான கல்பு. நீங்க நின்ன இடத்துல போய் அவங்க நிக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு முடியாது. அதுவும் பலவீனமான கல்புள்ள அவரை நியமிக்காம வேற யாரையாவது தொழு வைக்க சொல்லாமல்ல நாங்க மகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. திரும்பவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல அபூபக்கர் தொழ வைக்கட்டும். அந்த சக்கராத்துல அந்த ஹீனமான முடியாத நிலையில என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னும் அபூபக்கர் சொல்லல. ஆயிஷா அம்மா போய் இன்னொரு வேலை பண்ணாங்க, உமரை தொழுக வைக்க சொல்லலான்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மகம், போய் ஹப்ஸாட்ட ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நீ போய் சொல்ற மாதிரி சொல்லு, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ வைக்க வேணாம், அவர் பலவீனமானவரு, எங்க அத்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேணா கொஞ்சம் திடகாத்திரமானவரு, எங்க அத்தா வேணா தொழ வைக்க சொல்லட்டுமா அப்படின்னு போய் கேளு அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வந்து தலைமாட்டுக்கிட்ட நின்னு கேக்குறாங்க, என்னன்னு, நான் வேணா எங்க அத்தாவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழ வைக்க சொல்லட்டுமான்னு. அந்த சக்கராத்துடைய நேரத்திலேயும் சத்தத்தை கூட்டி உடல்ல உள்ள எல்லா நரம்புகளையும் முறுக்கேற்றி கொண்டு வேகமா கத்திட்டாங்க. அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா யகுன அபூபக்கர், அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கரை தவிர வேற யாரும் தொழ வைக்க சொல்லல, போய் சொல்றது நான் சொல்லு. ஒரு சத்தம், சப்த நாடி எல்லாம் ஒடுங்கி போய் உடனே நிறுத்தியாச்சு. அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் எதற்கு சொல்லுகிறேன், உமரை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த வரிசையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியே வருகின்ற கடைசி சஹாபி வரைக்கும் இந்த தரவரிசை. எனக்கு இன்னொரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. அநேகமாக பல முறை நீங்கள் பயானிலே கேட்டிருக்கலாம். காலம் முழுக்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. என்ன தெரியுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிட்ட காசு அதிகமா இல்லாத நேரத்துல இவங்கள்ட்ட கொஞ்சம் காசு அதிகமா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் நிதி கேட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தபூக்கு போருக்காக வேண்டி அபூபக்கர் ஊட்ட பூரா காலி பண்ணிட்டு வந்து இத்தினூடு தான் வச்சாரு, இத்தினூடு தான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு வச்சாங்க. அன்னைக்கு மட்டும்தான் மனசுல அப்படி ஒரு ஆசையும் வந்துச்சு, அநேகமா நாம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு காலரை தூக்கி விட்டாங்க. யார்கிட்ட, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை இன்னைக்கு ஜெயிக்க போறோம். வாழ்க்கை பூரா அவரை ஜெயிக்க முடியல, இப்ப அவரு கொஞ்சம் இருக்கு, நம்மளுக்கு நிறைய இருக்கு, குவியலா இருக்கு. அதுவும் அவரு இந்த மாதிரி ஒரு குவியல் வீட்லயும் வச்சிருக்காரு, கொண்டு வந்து வச்சதே இவ்வளவு குவியல். இவரு ஊட்ட பூரா காலி பண்ணிட்டு வந்து இத்தனோடுதான் இருக்குது. இன்னைக்கு கரெக்டா யார் யார் எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. நாம ஜெயிக்கிறோம்னு முடிவு பண்ணி நின்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குவியலை பார்த்தாங்க, 2 முகத்தை பார்த்தாங்க. அபூபக்கரை இந்த உம்மத்தில யாரும் மிகைக்க முடியாது. அது கைருல் பஷரி பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்னாலே மனித குலத்தில் சிறந்தவர் அவர்தான், அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் இந்த நேரத்தில் நாயகத்தினுடைய அந்த தந்திரத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆளுமை திறமையை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேள்வியை கொஞ்சம் மாத்துறாங்க, தலைகீழ அங்க நிலைமை மாறிடுது. என்ன தெரியுமா, எப்பவும் கேட்கிற கேள்வி நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கிறது தான். அன்னைக்கு கேள்வி என்ன தெரியுமா, மா ஹல்லஃப்த லி அஹ்லிக யா அபூபக்கர், வீட்டுல என்னத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. முடிஞ்சு. உங்களுக்கு புரியுதா? இந்த ஒரு கேள்வியில இவர் தோத்துட்டார், அவர் ஜெயிச்சிட்டார். அபூபக்கர் கேட்டாங்க, என்ன வீட்டுல வச்சுட்டு வந்த, அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கு, வேற யாரும் இல்லை, எல்லாம் காலி. உமர்கிட்ட கேட்டாங்க, அவர் மூஞ்சி முகமெல்லாம் தூக்கிருச்சு. வீட்டுல என்ன வச்சுட்டு வந்திருக்க, இந்த மாதிரி இன்னொரு பங்கு இருக்கு, இந்த மாதிரி இன்னொரு பங்கு இருக்கு. அதாவது ஒரு மிகப்பெரிய மற்றவர்களோடு ஒரு வகுப்பு நடத்துகின்ற மாணவர்களுக்கு இடையில பேதங்கள் காணுகிற போது ஒரு ஆசிரியருடைய நேர்த்தியான அணுகுமுறை பாருங்கள். என்ன கொண்டு வந்தேன்னா அங்க ரிசல்ட் வேற, என்ன விட்டுட்டு வந்தேன்னு கேட்டா ரிசல்ட் வேற. அல்லாஹு அக்பர்.
சஹாபிகளில் 1000 பேர் சேர்ந்தாலும் அபூபக்கருக்கு ஈடாகாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஈடாகாது. அதை அடுத்தடுத்த அந்த தரவரிசை தான். முதல் சஹாபி அபூபக்கர், கடைசி சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சவங்கல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகன் ஒருத்தர். நான் அந்த நிகழ்வை சொல்ல வேண்டும். என்ன கடைசி ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப கான்டாக்டா இருந்தது யாருன்னு தெரியணும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி தனித்தனியாக ஜனாஸா தொட வைக்கப்பட்டது. தனித்தனியா எல்லா ஜனாஸா தொழுதாச்சு. அதற்கு பிறகு அடக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். முன்பே முடிவு செய்யப்பட்டது. என்ன முடிவு அப்படின்னா, மக்காவாசிகளில் குழி தோண்டுகிற ஒரு நபர் இருக்கிறார், மதீனாவாசிகளுக்கு குழி தோண்டுகிற ஒரு சஹாபி இருக்கிறார். யாரையாவது போட்டு அது எந்த வகையிலையும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த கஃன் தஃபன் பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேத்துக்கும் ஆள் அனுப்பிச்சாங்க குழி தோன்றதுக்கு. 2 பேத்துக்கும் ஆள் அனுப்பிச்சப்ப யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்க தோண்டுட்டோன்னு. ஒருத்தர் உள்ளூர்ல அந்த நேரத்துல இல்ல, ஒருத்தர் வந்தாரு, தோண்டி முடிச்சாச்சு. குழிக்குள்ள இறங்குறது யாரு? குடும்பத்தினர்கள் மட்டும் இறங்கலாம். குழிக்குள்ள இறங்குறதுக்கான சட்டம் அதுதான். யாருன்னா குடும்பத்தினர்கள் இறங்கணும். சச்சா பெருத்தா மக்கள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, இவங்க தான் இறங்கணும். அதுதான் நல்லது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சிறிய தந்தை. அவர்களுடைய மகன்கள் எல்லாம் இறங்குவதென்று முடிவாகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இறங்குகிறார்கள். ஷக்ரான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலம் முழுக்க சேவகராக இருந்த அவர் இறங்குகிறார், மௌலா ரசூலுல்லாஹ். அடுத்து ஒரு சின்ன 8 வயசு 9 வயசு பையன், அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பையன், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு சச்சா மகன், குசம்னு பேர். குசம் போய் அலி ரலியல்லாஹு போய் நச்சரிக்கிறார். நான் இறங்குறேன், நீ சின்ன பையன்பா, நீ எல்லாம் இறங்கி மைத்தை வாங்கி வைக்க முடியாது, ரசூலுல்லாஹ்வை வாங்கி வைக்கிறது இதெல்லாம் விளையாட்டெல்லாம் போன்ட்டாங்க. திரும்ப 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 நச்சரிச்சு கேட்டு வேற வழியில அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த உடலை வாங்கி உள்ளே வைப்பதற்கு இறக்கி விட்டார்கள். வாங்கி நாயகத்தினுடைய பொன்னுடல் உள்ளே வைக்கப்பட்டு விட்டது. பெரியவர்கள் ஆங்காங்கே ஏறிவிட்டார்கள். இந்த கபர் முடிச்ச உடனே ஏறணும் அல்லவா, எல்லாரும் ஏறிட்டாங்க. இந்த சின்ன பையன் ஏற முடியல. இங்கிருந்து கொஞ்ச நேரம் அங்க போறாரு, அங்கிருந்து கொஞ்ச நேரம் இங்க வர்றாரு, இங்க வந்து மண்ணை பிடிக்கிறாரு, ஏற முடியல. இங்க வந்து கொஞ்ச நேரம் உள்ளுக்குள்ளேயே சுத்தறார். கடைசியா மேல இருக்கிறவங்க, உன்னால எல்லாம் வர முடியாது, இரி நாங்க கை கொடுக்கறோம், தூக்கி விடுறோம், அப்புறம் வாண்டாங்க. அவர் வலது பக்க மூலையில கொஞ்ச நேரம் முட்டி, இடது பக்க மூலையில கொஞ்ச நேரம் முட்டி, ஏறதுக்கு அவரா முயற்சி பண்ணி கடைசியில கைய கொடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கைய கொடுத்த உடனே மேல வந்துட்டார். நான் இங்க ஒரு செய்தி சொல்ல வேண்டும். சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபீ சிரத்தி கைரில் இபாத், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுகளை எழுதி வைத்திருக்கிற அந்த வரலாற்று ஆசிரியர் அவர் எழுதுறாரு, நாயகத்தோடு கடைசி தொடர்பு கொஞ்ச நேரம் இருந்தது இந்த குசம் என்கிற சிறுவனுக்குத்தான். 2 நிமிஷமா இருந்தாலும் மற்றவங்க தொடர்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, மற்றவங்க எல்லாம் ஏறிட்டாங்களா இல்லையா, ஒரு 2 நிமிஷமாக இருந்தாலும். எனவே ஆகிருல் உம்மத்தி அஹ்தன் பின் நபியி குஸம் இப்னு அப்பாஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் குஸமுக்கு தான் நபிகள் நாயகத்தோடு கடைசி நிமிடம் வரை கூட இருக்கிற நற்பாக்கியம் கிடைத்தது. நான் சொல்ல வந்தது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி இந்த குஸம் வரைக்கும் பெருமானாருடைய 63 ஆண்டு காலத்தில் நாயகத்தை சந்தித்த எண்ணற்றவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு துறைகளில் கோலோச்சினார்கள். நீங்கள் எந்த சஹாபியின் வரலாற்றை படித்தாலும் நம்மை போலத்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் அதை ஒதுக்கிவிடவே முடியாது, தள்ளி வைத்து விடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமைகளாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு வாழுவதற்கு, அவர்களோடு கூட இருப்பதற்கு பாக்கியம் பெற்றவர்கள் எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? 14 நாட்கள் ஹிஜ்ரத்தினுடைய மொத்த பயணம், முன்னாடி பின்னாடி எல்லாம் சேர்ந்து கடைசியில மதீனாவுல போய் உள்ள நுழைய போறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். 2 பேருக்கு இடையில மதீனா மக்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? நான் சொல்றது நாயகம் போல வாழ்ந்தார்கள் அல்ல, அல்லாஹ் ஒரு சில கட்டங்களில்
நாயகத்தை போல உருவ அமைப்பை கொடுத்து விட்டான். நம்புறதுக்கு சிரமமா இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு சில ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், குகையில இருந்தாங்க இல்லையா, சவுறு குகையில வெளியே வரும்போது ரெண்டு மூஞ்சியும் ஒரே மாதிரி இருந்ததாம், ரெண்டு முகமும். பல வழிமார்கள் சொல்லி இருக்கிற செய்தி இது. எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுன்னு நினைச்சுக்கிட்டு போய் மரியாதை செய்ய ஆரம்பிச்ச உடனேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க தான் காட்டுறதுக்காக வேண்டி ஒரு துண்டை கொடை பிடிக்கிற மாதிரி தலைமையில இப்படி பிடிச்சாங்களாம். யாரு ரசூலுன்னு ஐடென்டிஃபை பண்ற வேலை. சரி, இந்த இடத்துல நாம இன்னொன்னு தெரியணும், நாயகத்திற்கு துண்டு பிடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவங்க மேல வெயில் படாது. வலிமார்கள் எழுதுகிற செய்தி. அப்ப பிடிச்சது எதுக்கு அப்படின்னா, ஒரே மாதிரி ரெண்டு முகங்களும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை அபூபக்கர் நாயகம் என்றுதான் சொல்லுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள். சஹாபாக்கள் சபையில ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சூரத்துல் ஃபஜ்ருடைய கடைசி வசனம் இறங்குது. என்ன வசனம்? யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, நிம்மதி பெற்ற நஃப்ஸே. மௌத்தா போன உடனே சில ரூஹுகளுக்கு சொல்லப்படுது, நஃப்ஸே முத்மஇன்னா, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உம்முடைய ரப்பை நோக்கி அவன் உன்னை பொருந்திய நிலையிலும் நீர் அவனை பொருந்திய நிலையிலும் போங்க, போய் என்னுடைய நல்லடியார்களிலே நுழைந்து சொர்க்கத்திலும் நுழைந்து கொள்ளுங்கள்னு நல்ல மையத்துகளுக்கு சொல்லப்படும் அப்படின்னு ஆயத்து இறங்குறப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி கூட சொல்லுவாங்களா? மௌத்தா போறப்போ சில பேருக்கு இப்படி கூட சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அபூபக்கர் தகூலு லக்கல் மலாயிகத்து இன்த மௌத்திக். இந்த ஆயத்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். எந்த அளவுக்குன்னா, நீங்க மௌத்தா போறப்ப இந்த வாக்கியத்தை மலக்குகள் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஆயத்துகளை பூமிக்கு தந்தார்களோ அந்த ஆயத்துகள் அப்படியே முதலில் அதற்கு உருவகமாக விளந்த சாதனையாளர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வோட தேர்வுங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன செய்தி நான் சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹிரா மலை குகையில ஒரு தடவை ஆயத்து இறங்குது. எப்பவும் சில நேரம் 4 ஆயத்து வரும், சில நேரம் 8 ஆயத்து வரும், ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமா வரும், சில நேரம் நிறைய வந்துடும். ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஒரே டைம் அட் ஏ டைம் சூரத்துல் அன்ஆம் இறங்கிருச்சு. சூரத்துல் அன்ஆம் 7ஆம் ஜுஸ்ல இருக்குதுங்க. சூரத்துல் அன்ஆம் 7 கால்வாசியில தொடங்கி 8 பாதி வரைக்கும் சுமார் 1.25 ஜுஸு. அல்லாஹு அக்பர், 1.25 ஜுஸுங்க ஒரே டைம்ல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிட்டு போயிட்டாங்க. கட 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 கடன்னு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வஜஅல ஸுலுமாதி வன் நூர் ஸும்ம அல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன். அவங்க வாட்ல ஓதிட்டு போயிட்டாங்க அன்ஆம. இப்ப ரசூலுல்லாஹ் ஹிராவிலிருந்து இறங்கி வந்து எல்லாத்தையும் கூட்டி ஓதணும். அப்படியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல இருந்து இன்ன ரப்பக ஸரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் வரைக்கும் டோட்டல் அன்ஆம 1.25 ஜுஸுவ ஓதி காட்டிட்டாங்க. அப்படியே ஓதி காட்டிட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தது, எதுவுமே மறக்காது. ஹிரால வாங்கின எதையும் அவங்க மறக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்தாச்சு. உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுல முன் வரிசையில உட்கார்ந்து இருந்தவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுட்டே இருக்காங்க ரசூலுல்லாஹ் சொல்றத. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு சூரத்துல் அன்ஆம் இவ்வளவு பெரிய சூறாவும் ஒன்னா இறங்கிருச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஓதிட்டு போயிட்டாங்க, நான் அதை உங்கள்கிட்ட ஓதனேன்னு கேட்டப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க அனுமதி கொடுத்தா நான் அதை ஓதுறேன்னா, நீங்க யா ரசூலல்லாஹ் நீங்க அனுமதி கொடுத்தா நான் ஓதுறேன்னு இப்னு மஸ்ஊத் திரும்ப கேட்டாங்க. அன்ஆமையா, சூரத்துல் அன்ஆமையா, இந்த 1.25 ஜுஸு? ஆமா நான் ஓதுறேன். ஓதுன்னு நிறுத்த வச்சாங்க. அப்படியே ஓதினார்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பிஸ்மில்லாஹ்வில தொடங்கி அன்ஆம் முடிய 1.25 ஜுஸு. நீங்கள் இங்க என்ன நினைக்கிறீர்கள்?
இப்னு மஸ்ஊதுடைய உள்ளத்திற்கு எப்படி வந்தது? நான் சொல்லுகிறேன், நாயகத்தின் இதயம் அப்படியே ஜெராக்ஸாக அங்கே மாறிவிடும். சஹாபாக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்றைக்கு பிறையில் ஓதி காட்டினார்? அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜூஸை எப்ப மனப்பாடம் பண்ணார்? ஒண்ணுமே இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசிலே உள்ளதெல்லாம் எதிரில் இருக்கிற சஹாபாக்கள் அப்படியே வாங்கிக் கொள்வார்கள். இது அவர்களுடைய பாணி. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த சத்திய சஹாபாக்கள் இந்த உலகத்தில் யாரும் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்ல. எனவே அவர்களினுடைய இயல்பை மீறிய அல்லாஹ் ரசூல் பொருத்திக் கொண்ட அந்த வாழ்க்கையை பின்பற்றி வாழ வேண்டும். அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களின் மீது அளவு கடந்த மஹப்பத் வேண்டும். அவர்களுக்கு கண்ணியம் வேண்டும். நம்முடைய துஆக்களில் அவர்களுக்கான துஆ இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு இருந்த ஈமானுடைய உணர்வை, தியாகத்தினுடைய அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மையை அதில் கொஞ்சத்தை ஏனும் அல்லாஹ் நமக்கு தருவதோடு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜஸீல் ஸவாபை, மிக உயர்ந்த நற்கூலிகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள்வானாக. சஹாபாக்களை மரியாதை செய்து அவர்களை பின்பற்றுகிற காலமெல்லாம் அவர்களை போற்றி வாழுகிற சந்ததிகளாக எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி